லைட்டாக இப்படி லாங்கில் வச்சு காமிச்சாங்க. நல்ல கலராக இருந்தான், மூக்கெல்லாம் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு எனக்கு காமிக்கிறத விட வெளியில் இருக்க எங்கள் ஃபேமிலி காமிங்க, அவங்க தான் ரொம்ப ஈகராக இருக்காங்க அப்படின்னாங்க. ஏன்னா வெளியில் பயங்கர வந்து அழுதுகிட்டே இருந்தாங்க போல். அப்புறம் வெளியில் இவரை தூக்கிட்டு போன உடனே ஒரு சவுண்டு, ஹாஸ்பிட்டல் அலறிடுச்சு, ஒரே சவுண்டு. எங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து உள்ளே திட்டுறாரு, அம்மா உன் ஃபேமிலி என்னம்மா இப்படி கத்துறாங்க, ஆப்போசிட்டில் ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்கம்மா. சார் 10 மினிட்ஸ் அதை டாலரேட் பண்ணிக்கோங்க, என் ஃபேமிலி அப்படி தான் அவர்கிட்டயே சொல்கிறேன். இஸ் அரௌண்ட் 70+ சார், அவர்கிட்டயே நான் அப்படி தான் சொல்கிறேன். பயங்கரமாக கத்திட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் வித்தின் ஒரு 7 ஹவர்ஸில் திருப்பியும் புல்லப் பண்ணி நிற்க வச்சாங்க. அந்த மொமெண்ட் மட்டும் தான் என் லைஃப்பில் நான் மறக்கவே முடியாது. ஏன்னா C-செக்ஷன் பண்ண ஒரு 8 ஹவர்ஸில் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து இப்படி தூக்கி நிப்பாட்டுவாங்க. ஸோ அம்மா சொன்ன மாதிரி ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த பெயின் வந்து இருக்கும், ரொம்ப அதிகம் தான். ஆனால் வந்து ஏன் அளவுக்கு இல்லை, பட் ஆனால் நான் கொஞ்சம் ப்ளஸ் சைஸாக இருக்கனால எனக்கு இன்னும் வந்து பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம்.